ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஆவடியில் எக்ஸாம் நடக்கும்போது, நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் நடக்கும்போது பலத்த கனமழை பெய்தது, பவர் கட் ஆணுச்சு. அதனால் மாணவர்கள் சிரமத்துக்குள்ளானாங்க. எக்ஸாம் சரிவர ஃபோக்கஸ்டாக அவங்களால எழுத முடியல. இதனால் அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸை விசாரிக்கும் போது மத்திய அரசு சைட்லேருந்து என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னா, மொத்தமாக 480 மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் கேஸ் போட்டிருக்கிறது வெறும் 13 மாணவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி மாணவர்கள் அதிகப்படியான கேள்விகளுக்கு பதில் அளித்து விட்டனர். முழு நேரமும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால் மறுதேர்வு தேவையில்லை அப்படின்னு பதிலளித்தாங்க. அதை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் நீட் தேர்வுக்கு ரிசல்ட் வெளியிட இடைக்கால தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணாங்க. இப்போ திருப்பி அந்த 13 மாணவர்கள் பாதிக்கப்பட்ட 13 மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே பண்ணியிருக்காங்க. அந்த மேல்முறையீட்லேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பவர் கட் ஆகிருக்கு, பலத்த கனமழை, ப்ராப்பர் கண்டிஷன் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு இல்லை. அதே போல் ஆஸ் பர் என்டிஏ ரூல்ஸ், அட்மிட் கார்ட்லேயே அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹால்குள்ளே என்டர் ஆனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெளியில் வரக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸையும் மீற முடியாது. அந்த இடத்துல இன்விஜிலேட்டர்ட்டையோ எக்ஸாம் சென்டர் கோஆர்டினேட்டர்ட்டையோ போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதை மேற்கோள் காட்டி ப்ளஸ் மற்ற பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி அவங்க மறுதேர்வு வேணும், நீட் யூஜி 2025க்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிசிடிவி பதிவுகளை சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூன் 13 இதோட மறு விசாரணை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அந்த சென்டரில் எக்ஸாம் சென்டரில் பவர் கட் ஆகியிருக்கு. ஒருவேளை சிசிடிவி கேமராவுக்கு மட்டும் மேபி பேட்ரி பேக்கப்னு சொல்லுவாங்க, பேட்டரியோட இணைச்ச சிசிடிவி கேமரா இருந்திருந்தால் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை சப்மிட் பண்ண முடியும். ஒருவேளை பேட்டரி பேக்கப் இல்லாத சிசிடிவி கேமரா வச்சுருந்து அதே போல் பவர் கட் ஆகியிருந்த சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு அவங்க ரெக்கார்டிங் சப்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஸ்டில் அவங்க சிசிடிவி கேமராவில் கரண்ட் இருந்தப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும், திருப்பி கரண்ட்டு கடைசி ஹாஃப்-அன்-ஹவர் அந்த மாதிரி வந்திருக்கலாம், அப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால் சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங் என்ன அப்படிங்கிற தகவல்களை சென்னை உயர்நீதிமன்றம் சப்மிட் பண்ண சொல்லி என்டிஏ கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுருச்சு அப்படின்னா அந்த தகவல்களை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சிசிடிவி கேமரா தகவல்களை சப்மிட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஜூன் 13 என்ன நிலவரம் இந்த கேஸில் அப்படிங்கிறத மறு விசாரணைக்கு வரும்போது நமக்கு தெரியும். இப்போதைக்கு ஜூன் 14 ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு என்டிஏ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் மத்திய பிரதேசில் இந்தோரில் நடக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸுமே ஜூன் 13 தான் மறு விசாரணைக்கு வருது. அங்கே ஆல்ரெடி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட 11 சென்டர் மாணவர்களை தவிர மீதி எல்லா மாணவர்களுக்கும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் இப்போதைக்கு ரிசல்ட் வெளியிட இடைக்கால தடையெல்லாம் விதிக்கலை, ஜஸ்ட் மறு விசாரணை ஜூன் 13 சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூன் 13 சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்க, ஒருவேளை கேஸ் நீடித்தாலும் கூட ரிசல்ட் வெளியிட தடை அவங்க போடலை அப்படின்னா ஜூன் 14 ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் சென்னை ஹைகோர்ட் கேஸ் ஆன் நீட் யூஜி 2025, பர்டிகுலர்லி ஆவடி சென்டரில் பாதிப்புக்குள்ளான மாணவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய கேஸோட அப்டேட் இது தான். தேங்க்யூ.